Hello Tech Buddies, இந்த வீடியோ தான் நம்ம சேனல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணிருக்கோம். சோ வந்து இதுல ஏதாவது குறைகள் இருந்ததுனா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்படியே வந்து அதெல்லாம் மாத்திக்கலாம். அண்ட் இப்போ நம்ம எந்த ஃபோனை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Realme ஓட 9 ஸ்பீட் எடிஷன் தான். சோ இந்த ஃபோனோட ஆக்சுவல் பிரைசிங் அப்படினு பாத்தீங்கன்னா 19999 ரூபாய். பட் இப்போ ஆஃபர் டைம்ல எனக்கு வந்து 16500 ரூபாய்க்கு கிடைச்சது. சோ அதனால தான் இந்த ஃபோனை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிரலாம். ஸோ இதுதான் Realme 9 ஸ்பீட் எடிஷனோட பாக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம வந்து ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரிவீல் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னையும் உள்ளே வந்து Realme ஃபோன் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் இங்கே வந்து ஃபோன் ஃபஸ்ட்டு கொடுக்கல. பாக்ஸை திறந்தோன்னையுமே ஒரு பயங்கர ஷாக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எனக்கு ஃபோன் ஃபஸ்ட்டு இல்லை, அந்த கவர் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளதாக ஃபோன் கொடுத்துருந்தாங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையுமே ஃபோன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவியூ சிலிக்கான் ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து மொபைல் எடுத்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வாங்கின வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாரி க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர், ஒரு பியூரான ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட், நல்லாவே க்ளோ ஆச்சு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். பட் அப்படி தெரியல, ஒரு ப்ரீமியம் டிசைன் தான் வந்து கொடுத்தது. இங்க் அண்ட் ஃபீல்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுமே இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து சரி நம்ம இப்போ ஃபோனை பூட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சார்ஜர் ஒரு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடட் பாக்ஸ்லேயே வந்து இங்கே சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில பிராண்ட்ஸ்லாம் வந்து பாக்ஸில் சார்ஜரை தூக்கிடுறாங்க. பட் இங்கே வந்து இன்னும் சார்ஜெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். அண்ட் சார்ஜிங் கேபிள் வந்து நல்ல குவாலிட்டியான கேபிள்ஸாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கடா வந்து சிம் எஜெக்டர் பின்ன காணா அப்படின்னு நானும் ரொம்பவே தேடிட்டு இருந்தேன். பட் Realmeல பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிளுக்கு அடியில் கொண்டு போய் அந்த சிம் எஜெக்டர் பின்னை மறைச்சி வச்சுட்டாங்க. கடைசியாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. மற்ற ஃபோன்ஸ்லாம் முன்னாடியே வச்சுருப்பாங்க, அந்த கைலன்ஸுக்கு முன்னாடியே வந்து அந்த பின்னை வச்சு தான் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அடியில் கொண்டு போய் ஒளி வச்சுட்டாங்க, மறைச்சி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது Realme ஃபோன் வாங்கினீங்கன்னா மறக்காமல் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபோனை நம்ம ஆல்ரெடி பூட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ எடுத்து பார்க்கலாம். இங்கே நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த ஃபோனுடைய வெரிசன் அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அபவுட் ஃபோன் கொடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் Realmeயோட UI 2.0 தான் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா வந்து IPS LCD பேனல் கொடுத்துருந்தாலும் 6.6 இன்ச்சுக்கான LCD பேனல் கொடுத்துருந்தாலும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப கிளாஸியான ஃபீலிங்கோடு இருக்குது. ஃபிங்கர் ஸ்மூத்தஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பிக்கப் பண்ணுறதும் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து ரொம்ப லெவல் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி அந்த சிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறதா வழக்கமாக. அண்ட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து பக்காவாக ஃபிட் ஆகுது. கொடுத்துருக்க கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சில ஃபோன்ஸ் இப்போ பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க கேஸ் வந்து சிலது ஃபிட் ஆகாது. பட் இங்கே Realmeல கொடுத்துருக்க கேஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபோனுக்கு ஃபிட் ஆகுது. அந்த கேமரா பம்ப்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ வந்து ஃபோனுக்கு ப்ரொடக்ஷன் 100% ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்ச விஷயம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஸோ வேறு லெவல் ஸ்பீடாக இருக்குது. அண்ட் பேச்சு வாக்கில் நான் அப்படியே வந்து இதில் PUBG இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ கேமிங் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனில் Snapdragonக்கான 778 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கேமிங் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கணும். ஸோ நம்ம PUBG வந்து உடனே இன்ஸ்டால் பண்ணிட்ட ஃபோன் கைக்கு வந்தோடனே வேலையாக இன்ஸ்டால் பண்ணதே PUBG தான். ஸோ வந்து கேம் விளையாடி பார்த்துடலாம். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. Snapdragon 778 இருக்குது. ஸோ கேம் விளையாண்டா தானே அது எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் வாங்க விளையாண்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் PUBG பார்த்தீங்கன்னா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மோடில் தான் வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு லேக்குமே ஃபீல் ஆகலை.
ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ் இங்கே வேறு லெவல் ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ட் அவுட்டோரில் இதனுடைய கேமரா குவாலிட்டி செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவுட்டோருக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனில் கேமரா குவாலிட்டியுமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் வந்து பிரைமரி கேமரா அண்ட் 2 MP மேக்ரோ சென்சார் அண்ட் 2 MPக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள், குவாலிட்டியாகவே இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் எடுத்த 4K வீடியோ ரெக்கார்டிங் இது வந்து மத்தியான டைமில் சன்லைட் டைரக்ட் சன்லைட்டில் எடுத்தது தான். வீடியோ வந்து தெளிவாக கிளாரிட்டியாகவே இருக்குது. அண்ட் அந்த 2 MP மேக்ரோ கேமராவில் எடுத்த ஷாட்ஸும் வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. சும்மா பேருக்கு கணக்கு காட்டியிருக்காங்க, அதை வச்சு பெருசாகலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓகே இருந்தாலும். அண்ட் இந்த Realme 9 ஸ்பீட் எடிஷனோட ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை கம்பேரிசன் பண்ணுறக்காக இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய Redmi Note 11 Pro Plus 5Gயோட தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே இந்த 2 டிவைஸில் வந்து எது Realme அண்ட் எது Redmi Note 11 Pro Plus 5G அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, கமெண்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi Note 11 Pro Plus 5G, மேலே இருக்கிறதா Realmeயோட 9 ஸ்பீட் எடிஷன். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும், ஆம்லெட்டுக்கு எல்சிடிக்கு உங்களுக்கு இப்போவே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்து எந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.